ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஊழலை ஒழிக்க நினைப்பது ஒரு குற்றமா? மக்களே எனது எஜமானர்கள், மக்களுக்கு மட்டுமே நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் செய்து வரும் தியாகங்களுக்கு, கஷ்டங்களுக்கு நிச்சயம் பெரிய நல்ல பலன் இருக்கும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றியிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில். இந்த வேளையில்தான் நிதியமைச்சருடைய ஒரு கருத்து முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு டிமானிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு 500,000 ரூபாயுடைய மதிப்பிழக்க செய்ய நடவடிக்கை எடுத்திருப்பதன் வாயிலாக பொருளாதாரத்தில் இருந்த ஒரு 86% கரன்சி பணம் மதிப்பிழந்து அது மாற்றப்பட்டு வருகிறது. நிதியமைச்சர் என்ன சொல்கிறார்? அத்துணை அளவும் எவ்வளவு மதிப்பிழந்திருக்கிறதோ அத்துணை அளவும் ரொக்கமாக, அதாவது தாளாக, பணத்தாளாக மீண்டும் வராது என்று சொல்லியிருக்கிறார். இதனது நோக்கம் ரொக்கமில்லாத பரிவர்த்தனைக்கு நாடு தயாராக்கப்படுகிறது. அதுல ஒரு பகுதி என்கிறார். எந்த அளவுக்கு பணமிழக்க செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு பணத்தாள் மீண்டும் அச்சாகி வராது. இதுதான் அதனது பொருள். இதே வேளையில் இப்போ படக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள் இன்னும் 2 ஃபினான்ஷியல் குவார்ட்டர், அதாவது ஒரு 6 மாதங்கள் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதே தவிர நீண்ட நாட்களில், நீண்ட கால அளவில் இதற்கு நல்ல பெரிய பலன் இருக்கும் என்கிறார். ரொக்கமில்லாத பரிவர்த்தனையை நோக்கி நெருக்குகிறதா அரசு, அல்ல இது ஒரு ஆரோக்கியமான ஊக்கம் என பார்க்கும் விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய விவாதிப்பதற்காக பொருளாதார நோக்கர் திரு சத்யகுமார் அவர்கள் இணைகிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் பாரதிய ஜனதாவுடைய தலைமை நிலைய நிர்வாகி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் இந்த பகுதியில் இணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். ரொக்கமற்ற பரிவர்த்தனை ஆபத்தான பயணமா? இதுதான் இன்றைய நிகழ்ச்சியுடைய தலைப்பு. நான் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகிறேன். 86% பணம், புழக்கத்தில் இருந்த பணம் டிமானிட்டைஸ் ஆகியிருக்கிறது. அந்த அளவுக்கு மீண்டும் பணத்தாளாக சிஸ்டத்துக்குள்ள வராது என்கிறார் அருண் ஜேட்லி. என் பணம் என் உரிமை. இந்த ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த 100 ரூபாய்க்கான மதிப்பை ரிசர்வ் வங்கி ஆளுநர் என்கிட்ட உத்தரவாதப்படுத்துறார். என்ன சொல்றார்? ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் 100 rupees அப்படின்னு. இதற்கான உத்தரவாதத்தை கடமையேற்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் கொடுக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தை, ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதத்தை எப்படி நிதி அமைச்சர் பறிக்கலாம்? எனக்கு இது தாளா வரும்போது என்கிட்ட ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. ஆனா அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு பணம் மதிப்பிழந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு டிமானிட்டைஸ் மீண்டும் தாளாக வராது அப்படிங்கிறார் நிதி அமைச்சர். எப்படி நிதி அமைச்சர் அப்படி சொல்லலாம்? வணக்கம். அதாவது 2 சொற்றொடர்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று டிமானிட்டைசேஷன், இன்னொன்று ரீமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அதாவது 500 ரூபாய் தாளும் 1000 ரூபாய் தாளும் ஏற்கனவே இருந்தது, செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. அது டிமானிட்டைசேஷன். அது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அது அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பது எல்லாமே ரீமானிட்டைசேஷன். அதாவது மக்கள் தங்களுடைய கையில் உள்ள பணத்தை கொண்டு போய் வங்கிகளில் சேர்க்கிறார்கள். வங்கிகளில் சேர்க்கும் பணம் அவர்களுடையதுதான். என்னுடைய பணத்தை நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் தான் போடுகிறேனே ஒழிய உங்களுடைய அக்கௌண்ட்டில் போடலை, இல்லை என்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவருடைய அக்கௌண்ட்டில் போடவில்லை. முடிச்சுக்கிறேன், இன்னும் முடிக்கவே இல்லை. ஆக ஒரு தாள், அந்த ரூபாய் தாளை மட்டும்தான் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கணக்கில் உள்ள ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய ரூபாய் தான். அது எந்த வடிவில் வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய கிரெடிட் கார்டு வழியாக இருக்கலாம், டெபிட் கார்டாக இருக்கலாம், ரூபே கார்டாக இருக்கலாம், வங்கியில் பணமாக இருக்கலாம், வங்கியில் டெபாசிட்டாக இருக்கலாம். ஆக அந்த பணம் உங்களுடைய பணம் தான். அது அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்ற ஒரு தவறான தகவலை நீங்கள் பதிவு செய்ய விரும்பினால் அது துரதிருஷ்டவசமானது. அரசாங்கம் எடுத்துக்கிச்சுன்னு சொல்லல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச உத்தரவாதம் இருக்கா? இந்த ஒரு நீங்க கார்டாவோ இல்லாட்டி பணத்துல பேங்க்ல அக்கௌண்ட்லயோ இல்லாட்டி வேற மற்ற கார்டுலயோ இருக்கும்போது இது இருக்கா அப்படின்னு. இந்த தாள் என்கிட்ட இருக்கு அப்படின்னா ரிசர்வ் வங்கியோடைய இந்த பணத்துக்கான மதிப்புடைய உத்தரவாதம் எழுத்துப்பூர்வமா என்கிட்ட இருக்கு. ஆனா பேங்க்ல இருக்கும்போது
இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நாளைக்கு நான் வந்து ஒரு தனியார் வங்கியில் இல்லை இன்னைக்கு சர்வதேச வங்கிகள்லாம் கூட இருக்கு, அதில் நான் என் பணத்தை டெபாசிட் பண்றேன், அரசாங்கம் அப்படி வைக்கிறது நல்லதுங்கிறதுனால அந்த வங்கி திவால் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நிதியமைச்சர் பொறுப்பேற்பாரா? இந்த பணம் என்கிட்ட தாளா இருக்கும் போது இதுக்கான மதிப்புக்கான உத்தரவாதம் ரிசர்வ் வங்கி ஆளுநர் என்ற. அதாவது ஒவ்வொரு வங்கியும் இந்தியாவுடைய எல்லைக்குள், அது வெளிநாட்டை சேர்ந்த வங்கியாக இருந்தாலும், அது இந்தியாவில் உள்ள பிரைவேட் பேங்கிங்காக இருந்தாலும், அது இந்திய எல்லைக்குள் தன்னுடைய ஆபரேஷன்ஸை ஆரம்பிக்கும் போது அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறது. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கழுகு பார்வைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஒரு வங்கி திவாலாகி விட்டது என்றால், ஈவன் உங்க தமிழ்நாட்டிலேயே பல முறை பல வங்கிகள் திவாலாகி விட்டன. அதை உடனடியாக அரசு என்ன செய்கிறது? ஒரு அரசுடைமைக்கப்பட்ட ஒரு வங்கியோடு அதை மெர்ஜ் பண்ணுகிறார்கள். உங்களுடைய நீங்கள் செலுத்திய பணம் காணாமல் போயிடவில்லை, அது உடனடியாக இன்னொரு அரசாங்க நிர்வாகத்தில் எவ்வளவு முழுமையான உத்தரவாதம் இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? என் கையில இருக்கும்போது இதுக்கு நாம் பொறுப்பு. முழு உத்தரவாதம், முழு உத்தரவாதம், 100க்கு 101% உத்தரவாதம். அதை யாருமே எடுத்துக்கொண்டு போகவில்லை. அந்த உத்தரவாதத்தை அரசாங்கம் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டுள்ளது, பல வருடங்களாக கொடுத்து கொண்டுள்ளது. எங்களுடைய அரசு மட்டுமில்லை, இதற்கு முன்பு இருந்த UPA 1, UPA 2, அதற்கு முன்பு இருந்த NDA 1, அனைத்து அரசாங்கம், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது எந்த ஒரு கட்சி சார்ந்த ஒரு நடவடிக்கைகளும் ஈடுபடுவதில்லை. இந்தியாவுடைய எக்கனாமிக் பாலிசியை கொண்டு போய் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கவும், அந்த மக்களுக்கு வந்து அவர்கள் அளித்த பிராமிஸ், ஐ ஹியர்பை பிராமிஸ் என்ற வார்த்தையை எப்பொழுதும் அவர்கள் நடைமுறைப்படுத்தவும் தயாராக உள்ளார்கள். அது அவர்களுடைய கடமை. அந்த கடமையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ரிசர்வ் வங்கி இந்த வங்கிகளை கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு ஒரு தொகையை வைத்திருக்கிறது. ஆல்ரைட், பட் ஆனாலும் கூட ஒரு பெரிய ரிஸ்க் சேர்ந்தே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல. இப்ப நீங்க சொல்றதுல நிறைய கேள்விகள் எழுது. இதுதான் நீங்க வந்து ஊக்கப்படுத்தலாம், ரொக்கம் இல்லாத பரிவர்த்தனைக்கு நெருக்கலாமாங்கிறதா அடிப்படையான கேள்வி. ஐ டேக் யுவர் இனிஷியல் கமெண்ட்ஸ். நான் திரு சத்யகுமார் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, திரு சத்யகுமார், அரசு வந்து ஊக்கப்படுத்தலாம், ஒரு ரொக்கம் இல்லாத பரிவர்த்தனை அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கலாம், அது வந்து பல வகையில் எளிமையா இருக்கலாம், நல்ல விஷயமா இருக்கலாம். ஒரு சாமானியனை என்கரேஜ் பண்ணலாமே தவிர, இங்க இவ்வளவு பணம் இருக்குன்னா இதுல ஒரு பகுதி தான் நான் பணமா அடிப்பேன், கேஷா நோட்டா அடிப்பேன், மீதியை வந்து கார்டா வேற வகைகள்ல தான் அது ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது மக்களை நெருக்கி அங்க கொண்டு போற மாதிரி இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி வந்து சர்க்குலேஷன் மணி. அது 86% நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. 500 ரூபா நோட்டும் 1000 நோட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் RBI டேட்டா படி 2/3 ஆஃப், அதாவது 2/3 ஆஃப் தி 1000 ரூபி நோட் பிரிண்ட் பண்ணுறது வந்து RBI திருப்பி வரதே இல்லை, பேங்க்குக்கு திருப்பி வரதே இல்லை. 1/3 ஆஃப் தி 500 ருபீஸ் பேங்க் திருப்பி வரதில்லை. ஏன் வரதில்லைன்னா அது சர்க்குலேஷனில் இல்லை. மீனிங் அது வந்து ஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது வந்து மணி சர்க்குலேஷன் வராமல் 17 லட்சம் கோடியில் அதாவது 2/3 ஆஃப் தி 1000 ரூபி நோட்டும் 1/3 ஆஃப் தி 500 ரூபி நோட்ஸும் ஸ்டேக் பண்ணிட்டா ஒரு ரிப்போர்ட் இருக்கு. பதிக்கேதா. ஸோ அப்போனா அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே போல. அப்போ அது பிளாக் மணியாகவும் இல்லாட்டி வந்து ஸ்டேக் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்குள்ள ஆல்ரெடி 8 லட்சம் கோடி உங்களுக்கு உள்ள வந்ததுனால, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னும் காலமும் இருக்கு, டிசம்பர் வரைக்கும் காலமும் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா எனேபிள் பண்றதுக்கு பேங்கிங் சேனல் பாத்தீங்கன்னா இருக்கு. USSTன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் UPAன்னு ஒன்று இருக்கு. அதாவது UPAங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் UPA இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு. அப்படின்னும் போது இந்த 3 இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால எல்லாரும் பேங்கிங் சேனலுக்கு வந்துருவாங்க. ஸோ பேங்கிங் சேனல்ஸ் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா, அந்த கார்டு பேமெண்ட்டை பழகிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து வெளியில் எடுக்க மாட்டாங்க. இல்லை, அது நல்லதாக இருக்கலாம் சார். நான் வந்து இதில் கார்டு பேமெண்ட்டா இல்லாட்டி நான் எப்படி கேஷ் அண்ட் கேரியா பண்ணணுமா? இன்றைக்கும் கேஷ் வச்சுக்கிறது லீகல் தானே. நான் வந்து இப்போ இன்னைக்கு இப்போ மதிப்பிழக்க செஞ்சுருக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் நான் வந்து புழக்கத்தில் விட்டுருவேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு மாறணும்னா அது புரிஞ்சுக்க முடியுது. நான் புழக்கத்துக்கே விட மாட்டேன், ஒரு பகுதி தான் விடுவேன், இல்லை ஒரு பகுதி விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது சரியான அப்ரோச்சா? மக்களை போய் நெருக்கி வேற வழி இல்லாமல் when they have a choice இதத்தான் செய்யணும் அப்படிங்கிறது சரியா? கவர்மெண்ட் வந்து அப்படி சொல்லவே இல்லை, நாங்கள் பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். இன்னைக்கு நிதியமைச்சர் அருண் ஜேட்லி என்ன சொல்றாரு? இப்போ 86% வந்து மதிப்பிழந்திருக்கா, மதிப்பிழந்ததுல அத்தனையும் நாங்கள் வந்து திருப்பியும் பணமா நோட்டா நாங்கள் விட போறதில்ல, அதுல ஒரு பகுதி வராதுங்கிறார். அதோட அர்த்தம் என்ன?
அந்த பணத்துல இருக்கிறவங்க மீதி வந்து இந்த செக்டர் அதுல ஒரு பகுதி வராதுன்னு அவர் சொல்றது வந்து அவர் பிரிண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லல. அவர் என்ன சொல்ல வராருன்னா அந்த பகுதியாகப்பட்டது மக்களே வந்து வாலண்டியரா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 56% பேங்கிங் சேனல்ல வந்து கனெக்ட் ஆயிருந்தாங்க நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னாடி. இப்போ நீங்க இந்த டிசம்பர் 30ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பேங்கிங் சேனல்ல வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆதார் எவ்வளவு பேர் கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா 108 crores ஆஃப் பீப்புள் கிட்ட இருக்கு. 108 கோடி மக்கள் கிட்ட ஆதார் இருக்கு. அப்படின்னும் போது ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு, உங்களுக்கு யூபிஐ உங்களுக்கு இல்ல they will not be same level of paper currency அப்படினு same level. இந்த பிரிண்டிங் பற்றி சொல்லும்போது தான் நிதி அமைச்சர் சொல்றார், which means I will not do that ன்னு அர்த்தம். கரெக்ட். அப்ப என்னன்னா மக்களே to have that is it not my right? no, மக்கள் வந்து பேங்கிங் சேனல் இருக்கும்போது பேமெண்ட் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு கார்டுல நடக்கும்போது பழகிட்டதுக்கு அப்புறம் யாருமே பணத்தை வெளில எடுக்க மாட்டாங்க. இல்லங்க பழகினா நல்லது, பழகி ஆகணும்னு சொல்றது சரியா? பழகி ஆகணும்ன்றத மக்களே பழகிக்கிறாங்க. ஏன்னா ஃபியர் ஆஃப் டிமானிடைசேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். இப்போ 2000 நோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எப்போ டிமானிடைஸ் ஆகும் தெரியாது. நான் விரும்பியோ இல்ல இதனால ஊக்கப்பட்டோ பயந்தோ பண்ணா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவ்வளவுதான் நான் வந்து பேப்பரா அச்சடிப்பேன், மீதிக்கு நீங்க பழகிக்கணும். இல்ல அது அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா இவ்வளவுதான் ஒரு 30% அடிப்பேன் 40% அடிப்பேன் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு அது குறையும் அப்படிங்கிறாரு. குறையும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட யூசேஜ் பேஸ் பண்ணி. சோ இப்போ வந்து கேஷ் எக்கானமி இந்தியால பாத்தீங்கன்னா கிரெடிட் ஸ்விஸ் ரிப்போர்ட் படி 50% கேஷ் எக்கானமி இந்தியா. சோ இந்த கேஷ் எக்கானமி அப்பட்டது பாத்தீங்கன்னா அதே சேம் லெவல் இருக்காது. சோ அது குறையும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி தான் பிரிண்டிங்கும் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஓகே, திருச்சி வேலுசாமி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அரசாங்கத்துக்கு திட்டமிடல் இல்லை, அதனால தான் 500 ரூபாய் நோட்டு வரலை, 2000 ரூபாய் நோட்டு வரலை, இவ்வளோ வரலை அப்படின்னு. ஆனால் இதுலேருந்து நிதியமைச்சருடைய கருத்துலேருந்து புரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுவும் திட்டமிடலில் ஒரு பகுதி. ஒரு பகுதி வந்து எவ்வளவு டிமானிட்டைஸ் ஆயிருக்கோ, எவ்வளவு மதிப்பிழக்க செஞ்சிருக்கோ, அந்த எல்லாத்தையுமே பணமா ஒரு பணத்தாளா விடாததும் கூட இது வந்து டிமானிட்டைசேஷன்ல ஒரு பகுதி. ஸோ இதுவும் அவங்க திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காங்கிறது புலமாகுது இல்லையா? நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்லியே, எதிர்கட்சி தலைவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் கேட்கிறாங்க, இப்படி ஒரு மோசமான விளைவை உருவாக்க போகிற இந்த விஷயத்தை நிதியமைச்சரிடம் கலந்து ஆலோசித்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்கான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ற போது நிதியமைச்சர் அமைதியாக தான் உட்கார்ந்திருந்தார். முன்னாலே எனக்கு தெரியும் சொல்லல. அது மட்டுமல்ல, பிரதமர் இந்த அறிவிப்பை அறிவித்ததற்கு பின்னால் நிதியமைச்சரிடம் கேட்கிற போது இந்த அறிவிப்பை அறிவிப்பதற்கு சில நேரத்துக்கு முன்பாகத்தான் எனக்கு தகவலே தெரிகின்றார். இதுதான் முன்னாலே திட்டமிடப்பட்டதா? அவர் அப்படி நீங்க சொல்வதை போல இப்ப சொல்லி இருந்தா அப்படி சொல்ல தூண்டுகிறார்கள், அவர் நிர்பந்தப்பட்டிருக்கிறார் அர்த்தம். இதுல என்னன்னு கேட்டா, பிரதமர் ரொம்ப பிரமாதமா பேசினார், அதெல்லாம் கேட்க ரொம்ப இன்பமா இருந்துச்சு. நியூ இந்தியா அதை உருவாக்குவார். இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு பையன் அனுப்புறான், நியூ இந்தியாவை உருவாக்குனாரு, இப்ப கியூ இந்தியா தான் நிக்குது அப்படின்றாங்க. எல்லா கியூவையும் நிப்பாட்டுறதுக்கான கடைசி முக்கியமான கியூங்கிறார் இந்த கியூவர். இல்ல நீங்க என்னன்னு கேட்டா, தியரி வேறு, நடைமுறை அனுபவம் என்பது வேறு. நான் உங்களை பார்த்தும் இல்ல, பிரதமரையும் கேட்கிறேன், நிதியமைச்சரையும் கேட்கிறேன், நிதி ஆலோசனைகளையும் கேட்கிறேன், யாரை வேணாலும் கேட்கிறேன். உலகத்தில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுடைய உண்மையான சொத்து என்பது அந்த நாட்டிலே இருக்க வாழ்கிற மக்களுடைய அந்த உழைப்பு திறன் இருக்கிறதே, அதுதான். இந்த 20 நாட்களில் இந்தியாவில் எத்தனை கோடி மக்களுடைய உழைப்பு வீணாக போயிருக்கிறது. கட்டிட தொழில் சுத்தமாக நடக்கல. 20 பேர் 30 பேர் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற அவர்களால் நடத்த முடியல. ஏன்னா மாலையில் ஆனவுடனே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள் கேட்கிறோம். ஏன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் சொல்றீங்க. நேற்றைக்கு என்னுடைய நண்பருக்கு ஏற்பட்ட கதி, ரயில்வேல போய் ஒரு டிக்கெட் வாங்குறார். டிக்கெட் வாங்கி அவருக்கு பின் அடிச்சாக்க, கார்டு அடிச்சு பின் அடிச்சா பில் வர மாட்டேங்குது. பணத்தை கொடுத்துட்டு போன்றாங்க, பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேங்க்ல இருந்து அவருக்கு மெசேஜ் வருது, டெபிட் ஆயிடுச்சு. திரும்பி பணம் கொடுத்து இங்க போய் கேட்கிறாரு, இவங்க தடுமாறுறாங்க. பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நேற்று மாலையில திரும்பி அந்த அம்மா போன் பண்ணுது ரயில்வேல இருந்து, சார் எங்களுக்கு அந்த மெசேஜ் வரல, எப்படியாவது பணத்தை கொடுத்தா பரவாயில்லன்னு. ஒருவருக்கு மட்டுமல்ல, இப்படி ஆரம்பத்திலே இவ்வளவு குளறுபடி என்றால் கோடானு கோடி மக்களுக்கு வரும். நான் அதை தாண்டி ஒன்றை சொல்லுகிறேன். நகர்ப்புற மக்களை மட்டுமே வந்து சென்னையும் டெல்லியும் பாம்பேயும் மட்டும் இருக்கிற மக்கள் அல்ல. இன்னும் இந்த நாட்டில் மலையிலே வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கான். அவனுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி வருதுன்னா உங்களுக்கு தெரியுமா? வாரத்தில் ஒரு நாள் மலையில கீழே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் சந்தை நடக்கும். மலையில தேன் எடுப்பான், தெனமாவு எடுப்பான், அதை கொண்டு வந்து கீழே வித்துட்டு மற்ற பொருளை வாங்கிட்டு போவான். அவன் எந்த கிரெடிட் கார்டு வச்சுக்குவான், எந்த டெபிட் கார்டு வச்சுக்குவான்? ஆக பிரதமர் மோடியுடைய ஆபரேஷன் சக்சஸ்
பேஷன் க்ளோஸ். ரைட். இதுக்கு திரு ஆச்சாரிய பதில் சொல்ல விரும்புவார். இந்த பகுதியில் நம்முடைய திரு சுமன் சி ராமன் அவர்களும் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சுமன் சி ராமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இதனது ரேஷனல், அரசாங்கத்துடைய நோக்கம் கருப்பு பணத்தை ஒழிப்பது, நீக்குவது எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை இந்த டிஜிட்டல் எக்கானமி, கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி இந்த டிரைவில் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க, இது வந்து ஊக்குவிக்கதாக பார்க்கலாமா, இல்லை நெருக்கி மக்கள் அதை நோக்கி தள்ளுறதா புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது வந்து ஒரு ஆஃப்டர் தாட்னு எடுத்துக்கலாம் ஹரி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய நவம்பர் 8ஆம் தேதி அவர் நாட்டுக்கு பேசின அந்த அறிவிப்பில் கேஷ்லெஸ் எக்கானமி மேலே ஃபோக்கஸே இல்லை. நீங்கள் பெரும்பாலான 3-4 விஷயங்கள் எடுத்து வைத்தார். அவர் வந்து அந்த கள்ளப்பணம் உள்ள வரதை தடுக்கணும், கருப்பு பண எக்கானமி வந்து ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் பிரதமர் வந்து 8ஆம் தேதி நவம்பர் பேசினார். திடீர்னு வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு இந்த கேஷ்லெஸ் எக்கானமிங்கிறது உள்ள வருது. அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ரியலைசேஷன், இந்த முதல்ல சொன்ன 3 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து முடியாதோ, சரியா போகலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த பிறகு இது கேஷ்லெஸ் எக்கானமியா இது அப்படியே வந்து மாற்றி வந்து ஒரு மார்க்கெட்டிங் ரீதியாக போகிறது. ரெண்டாவது 2-3 முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து கேஷ்லெஸ் எக்கானமிக்கு செல்வது, அதாவது லெஸ் கேஷ் எக்கானமிக்கு செல்வது நாட்டுக்கு நல்லது என்பதில் மாற்று கருத்து இல்லை. கேஷ்லெஸ் முழுமையாக செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக சாத்தியம் அல்ல. அது வந்து பொருளாதார வல்லுநர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஒரே கருத்து, டோட்டலி கேஷ்லெஸ் சொசைட்டிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஈவன் மோஸ்ட் அட்வான்ஸ் கண்ட்ரீஸ், நம்மளை விட 100 மடங்கு அதிகமான செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கிறவங்க, ஆன்லைனுக்கு லாஸ் சட்ட ரீதியாக அதை வகுத்திருக்கிறவங்களாலே முழுமையாக கேஷ்லெஸ்ஸாக போக முடியல. ஸோ லெஸ் கேஷ் சொசைட்டி நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கம், அதை நோக்கி பயணிப்பதில் தவறில்லை. ஆனால் அடிப்படையாக இன்றைய காலகட்டத்தில் 2-3 விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஒன்று வந்து இந்த லாஸ் ரிகார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸே முழுமையாக அதில் நிறைய வந்து சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு எல்லா வல்லுநர்களும் ஏற்றுக்கிறாங்க. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். என்கிரிப்ஷன் பாலிசியே வந்து ஃபுல்லி என்கிரிப்ஷன் பாலிசி என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த என்கிரிப்ஷன் பாலிசியோட எல்லா ப்ரொவைடர்ஸும் வந்து கம்ப்ளை ஆகிறாங்களாங்கிறதுக்கே வந்து ஸ்டாச்சுட்டரியா அவங்க கம்ப்ளை ஆயிருக்காங்கிறதுக்கு கூட வெரிஃபிகேஷன் கிடையாது. ஸோ முழுமையாக இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பணம் ஒருத்தருக்கு அனுப்புறீங்க, அந்த பணம் அவருக்கு போய் சேரவில்லை என்றால் இது யார் வந்து பொறுப்பு, ஹூ இஸ் லைபிள் ஃபார் இட் அப்படிங்கிறதுக்கே வந்து சட்டம் வந்து ஒன்றும் வகுக்கல. ஸோ நம்ம வழக்கமா வந்து நான் வந்து உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்குறேன்னா எனக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பரிமாற்றம் தானே அது. ஆனால் இங்க வந்து ஒரு 3வது ஏஜென்சி இருக்காங்க, அந்த ஆன்லைனா யாரு டிரான்ஸ்மிட் பண்றாங்க அப்படிங்கிற ஏஜென்சி. அந்த ஏஜென்சியினுடைய லயபிலிட்டி என்ன? இப்போ கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு ஓவரால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல லாஸ் ஹேவ் டு பி டிஃபைன்ட். ரெண்டாவது என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆன்லைன் செக்யூரிட்டி. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய எண்ணிக்கையில் மக்கள் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ பேடிஎம் போன்றதெல்லாம் மிகவும் நாட் ஈவன் ஒரு 1%, 2% ஆஃப் இந்தியா கூட அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்று வந்து நீங்க இந்தியாவுடைய 50% மக்களோ 75% மக்களோ அதுக்கு மாறணும் என்று சொன்னால் அதற்கு தேவையான கட்டமைப்பு இருக்கிறதா, அதற்கு தேவையான செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காங்களா, அதற்கு தேவையான என்கிரிப்ஷன் பாலிசிஸ் இருக்கா, இதெல்லாம் தெரியாம இந்த லைபிலிட்டி கிளாஸஸ் எல்லாம் பார்க்கணும். போணும். ஆனா ஒரு 80 கோடி கார்டு நாட்டுல இருக்கே அப்படின்னு நிதியமைச்சர் சொல்றார். அது புள்ளிவிவரமும் கூட. இதை என்ஹான்ஸ் பண்ண முடியாது. ஓவர் தி பீரியட் ஆஃப் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் இதனோட வளர்ச்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டமா இருந்திருக்கு. இன்னைக்கு டெபிட் கார்டு வாங்குறதோ, கிரெடிட் கார்டு வாங்குறதோ, இல்லாட்டி இந்த மாதிரியான POS மிஷின்ஸ் வாங்குறதோ, இது வந்து பெரிய அளவுக்கு பெருகிட்டு இருக்கும்போது ஏன் ஊக்குவிச்சதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அது ஏன் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு முற்றிலுமா மறுக்க முடியும்? இல்ல ஹரி இன்னொரு விஷயம் நீங்க முதல்ல அந்த பாயிண்ட் எடுத்தீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டி, டோட்டலி கேஷ் உங்கள் கையில் ஒரு கரன்சி இருப்பதுங்கிறது ஒரு அளவு. இப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா பர்டிகுலரா பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க ஒவ்வொரு வீட்லயும் மனைவிகள் சொல்றதே வந்து எப்படியும் ஒரு 10,000 ரூபாய் இருக்கட்டுங்க, ஒரு அவசரத்துக்கு நம்ம வச்சுக்கணும் நம்ம காசு எப்படியும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம இந்தியா முழுவதும் ஒரு செக்யூரிட்டிக்காக அந்த கேஷ் என்பது ஒரு செக்யூரிட்டி கொடுக்குது. அதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. இதை வந்து நீங்க எல்லாமே வந்து அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும், அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு வங்கிகள்கிட்ட கொடுத்துட்டு, உதாரணத்துக்கு 9 லட்சம் கோடி வங்கிகள்கிட்ட இருக்கிற NPA அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது.
இப்போ நீங்க வங்கிகள் வந்து நாளைக்கு சரி திரு ஆச்சாரி சொல்றாரு ஏத்துக்கிறேன் வந்து கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க எல்லாம் சரி, ஆனால் அந்த ஹேசல் எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும், எவ்வளவு கியூல நிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த கன்வீனியன்ஸ் ஆஃப் கேஷ்ங்கிறது எஸ்பெஷலி சின்ன டிரான்சாக்ஷன். இப்போ நான் 10 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷனை வந்து நீங்க கேஷ்ல பண்ணக்கூடாது, அது அரசாங்கம் தடை செய்ய வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ நம்ம ஒரு பொருள் வாங்கும் போது அது எலக்ட்ரானிக்கா வாங்குறது தான் நல்லது அப்படிங்கிறதுக்கான முழுமையாக சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு கேஷ் ஃபர்ஸ்ட் யூ ஆர் இன்ட்ரோடியூசிங் a third party, அதனுடைய டிரான்சாக்ஷன் காஸ்ட். உதாரணத்துக்கு ஹரி, இப்போ நம்ம ஒரு கிரெடிட் கார்டு நம்ம ஸ்வைப் பண்றோம்னா இப்போ வந்து அந்த மர்ச்சன்ட் இப்போ யார் எந்த கடையில் நீங்க ஸ்வைப் பண்றீங்களோ 1% 1.5% அவங்க சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும். சோ இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஆஃப் an intermediary. சோ நம்ம நன்மை கால்குலேட் பண்ணும்போது அத வந்து ஏற்படுற காஸ்டையும் நம்ம கால்குலேட் பண்ணோம். பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மாற்று கருத்து இல்லை. கம்மி கேஷ் இருக்கிற இந்தியாவை நோக்கி, லெஸ் கேஷ் இந்தியாவை நோக்கி பயணிக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கேஷ்லெஸ் என்பது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இரண்டாவது, அதுக்கு தேவையான கட்டமைப்பு நாம் இன்னும் உருவாக்கவில்லை என்பதும் உண்மை. ரைட். இந்த லெஸ் கேஷ் எக்கானமி தான் அரசும் கவனம் செலுத்துது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த கேஷும் இல்லாம பண்ண முடியும் அப்படிங்கிறது யாரும் நினைக்கவும் முடியாது, அது அரசுடைய நினைப்பாகவும் இருக்க முடியாது. இன்னொன்று இந்த ஆஃப்டர் தாட், இந்த ஒரு லெஸ் கேஷ் எக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயமே அப்புறம் இந்த டிமானிட்டைசேஷன் டிரைவோடைய மையமான நோக்கம் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் வச்சுங்க. அப்படி சொல்ல முடியுமாங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. நான் அதுக்கு அடுத்த பகுதியில் வரேன். திரு ஆச்சாரி, என்டிஎம் சில கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கு. நான் ஏற்கனவே வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு நீங்க நிச்சயம் பதில் சொல்ல விரும்புவீங்க. அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வந்து மிக தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார். அதாவது எல்லாரும் கியூவில் கொண்டு போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். சதன் ரயில்வேல ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாரு. இல்ல அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள், கியூன்றதுல அது அவர் உபயோகப்படுத்த ஒரு சில வார்த்தைகள் நான் முடிச்சுக்கிறேன். அந்த சதன் ரயில்வேல அவருடைய நண்பர் வந்து அது மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாருன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து ரயில்வே பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் கமிட்டியோட உறுப்பினர் என்ற முறையில் 24 மணி நேரத்துக்குள்ளார அவருடைய ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, இந்த இன்னைக்கு பிரதமர் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பருக்கு இப்படிதான் ஒரு டிரான்சாக்ஷன் ஆச்சு, அது ரிஜெக்டட்னு காமிச்சிச்சு. ஆனா பணம் வந்து ஏறி இருக்கு. இது வந்து ஒரு இடத்துல ரயில்வேஸ்ல மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் பரவலா நடக்கும். நான் இவ்வளவு கேஷ் நான் எண்ணி கொடுப்பேன். இந்த மிஷினை நடக்கக்கூடிய விஷயங்களை சால்வ் பண்றது, அதை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். இந்த ஹேசல்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இட் இஸ் நாட், லெட்ஸ் நாட் லுக் அட் இட் இன் ஐசோலேட்டட். அப்படி இல்ல அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்று நான் பேசும்போது நீங்க இடையில குறுக்கிட்டீங்க. இன்று பிரதமர் வந்து ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு. அவர் என்ன யூஸ் பண்ணாருன்னா, முராதாபாத்ல யூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா, கியூ ஆஃப் ஆல் கியூஸ், எ கியூ டு எண்ட் ஆல் கியூஸ் அப்படின்னு. அதாவது எல்லா வரிசைகளையும் நிறுத்தி வைத்து இந்த ஒரே ஒரு வரிசையில் நீங்கள் கொண்டு போய் நின்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஊழலற்ற ஒரு அரசை நான் கொடுக்கிறேன் என்று அவர் உறுதி சொல்லி இருக்கிறார். நான் அண்ணன் வேலுச்சாமி அவர்களை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புகிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக பெங்களூரில் 150 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது 2 PWD இன்ஜினியர்களிடம் இருந்து. அதில் அவர்கள் 5.7 கோடி ரூபாய் புதிய 2000 ரூபாய் நோட்டு தாள்களை வைத்திருந்தார்கள். இன்று பெல்காம், அதாவது கர்நாடகா மாநிலத்தில் அவர்களுடைய சட்டமன்ற அவர் உங்க கட்சியில இருந்து நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க நீக்கிட்டோம். இப்ப அடுத்தது வர கேட்டுக்கோங்க. அத நான் கேட்டுக்கிறேன். அல்ல, பெல்காமில் இன்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கர்நாடகாவுடைய KPCC, கர்நாடகா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியுடைய பிரசிடென்ட் G. பரமேஸ்வரா எழுந்து சொல்கிறார், இது குறித்து கர்நாடக முதலமைச்சர் உடனடியாக சட்டமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த 2 இன்ஜினியர்களும் சொல்லி இருக்கிறார்கள், இந்த பணம் எங்களுடைய பணம் அல்ல, இந்த பணம் காங்கிரஸ் முதலமைச்சர் மற்றும் காங்கிரஸ்
மந்திரிகளுடைய பணத்தை நாங்கள் வைத்திருந்தோம் என்று. இவர்களுடைய தலைவர் ஜனார்தன் பூஜாரி இன்று ஸ்டேட்மெண்ட் விடுத்துள்ளார். இந்த முக்கியமான இந்த 2 இன்ஜினியர்களிடம் 150 கோடி ரூபாய், அதுவும் குறிப்பாக 5.7 கோடி ரூபாய் புதிய தாள்கள் வந்தது என்றால் காங்கிரசுடைய ஊழல் வெளிவந்து விட்டது. இது சித்தராமையாவுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் சேர்த்துள்ளது. சொல்ல வேண்டிய பதில் என்ன? எதற்கு பதில் சொல்லணும்? எதுக்கு பதில் சொல்லிடுறேன். எதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கும் இந்த ஒரு முயற்சி, கேஷ்லெஸ் எக்கானமியை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம் என்றால் 5.7 கோடி ரூபாய்க்கு 2000 ரூபாய் தாள்களை அவர் எதற்காக சேர்த்து வைத்திருந்தார்கள்? யாருடைய பணம்? அவர்கள் ஒப்புதல். சேலத்தில் உங்க நிர்வாகி ஒருத்தர் இருந்தாரே, அவர் எதற்காக புது 2000 ரூபாய் நோட்டு அவ்வளவு வச்சிருந்தார்? 20 லட்சம் வச்சிருந்தாரா? 20 லட்சம். ஏன் வச்சிருந்தாரு? 60 கோடி கேஸ்ல போட்டு 60 கோடிக்கு ஏன் வச்சிருந்தாரு? அதாவது ஒரு ஒரு நிமிஷம், ஒரு திருமண மண்டபத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய பணம் எப்படி வந்தது என்று அவர்தான் பதில் சொல்ல முடியும். ஆனால் இவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்களே, இதற்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்கள் உடனடியாக அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டோம். சித்தராமையா இவர்கள் வெளியில் துரத்துறதுக்கு ரெடியா இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க. சித்தராமையா நாளைக்கு முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்ற முடியுமா இவர்களால்? ஓகே, ஒரு சிறிய பதில் மட்டும் இது சார்ந்த அந்த 2 இன்ஜினியர்களும் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய பணம் இல்லை. நான் என்ன நம்முடைய நண்பர் ஆச்சாரியாவுக்கு நான் சொல்ல விரும்புவது, இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ் அல்ல. ஆட்சி உங்களிடம், அதிகாரம் உங்களிடம். இந்த குற்றத்தை சித்தராமையா செய்திருந்தாலும் அவர் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்களுடைய பிரதமருடைய மிக நெருங்கிய நண்பர் அதானி, அவர் 2002 அவருடைய மொத்த சொத்தின் மதிப்பு வெறும் 400 கோடி ரூபாய். இன்றைக்கு அவருடைய சொத்தின் மதிப்பு 1.5 லட்சம் கோடி ரூபாய். அவருடைய தனி விமானத்தில் தான் இந்த நீங்கள் யாரை ஹரிச்சந்திரன் என்று சொல்கிறீர்களோ அந்த பிரதமர் தேர்தல் நேரத்தில் அவருடைய விமானத்தில் தான் சுற்றுப்பயணம் வந்தார். உலக நாடுகள் முழுவதும் போகிற போது அவரைத்தான் அழைத்து போகிறார். அவரிடம் கேட்டால் கருப்பு பணம் வருமா? வேலுசாமியிடம் ஹரியிடம் கேட்டால் வருமா? 2002க்கும் 2016க்கும் இடையில 10 ஆண்டு யூபி ஆட்சி தான் நடந்தது. இருக்கட்டும் சார், நான் என்ன சொல்றேன் திரும்பவும் கேட்கிறேன். எதெல்லாம் குற்றம் என்று சொல்கிறீர்களோ, எதெல்லாம் தவறு என்று சொல்கிறீர்களோ, ஆட்சி உங்ககிட்ட வந்துருச்சு, அதிகாரம் உங்ககிட்ட வந்துருச்சு, அதிகார வர்க்கம் இருக்கு. நீங்க நடவடிக்கை எடுங்கன்னா திரும்பவும் காங்கிரஸே சொல்லிட்டு இருந்தா என்ன பயன்? ஒரு பயனும் இல்ல. நீங்க திருட்டு நடந்து சொல்றீங்க, போலீஸ்காரங்க வரீங்க, திருட்டு நடந்து தெரியும், யாருக்கு தெரியும், ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்னா அது போலீஸ்காரரா? உங்களுடைய முதலமைச்சர் இப்ப மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க சார். குஜராத்ல ஒரு ஆர்டிஓ உங்களுடைய ஜனார்தன் பூஜாரி கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னா ஏன் அதை விட்டுட்டு இன்னும் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தான ஆட்சி நடவடிக்கை யார் மேல, அதாவது முதலில் உங்களுக்கு ஒரு எதற்கு எடுத்தாலும் அதானி பெயரை எடுப்பதை நீங்கள் முதலில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அதாவது பிஜேபி காங்கிரஸ் விஷயமா இதுக்குள்ள நான் சுருக்க விரும்பல. இதை தாண்டிய நிறைய கோணங்கள் இருக்கு. ஊழல் என்று வந்தால் அது காங்கிரஸை பற்றி தான் பேச வேண்டும், வேற யாரை பற்றி பேச முடியாது. ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. நாங்க கதர் சட்டை தான் போட்டுட்டு இருக்கோம். டாக்டர் சுமன் சீராமன் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்புறாரு. அவர் என்ன சொல்றாரு, தொடக்கத்துல எல்லாம் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சை பாருங்க, இந்த டிமானிட்டைசேஷன் அறிவிக்கும் போது அவர் கேஷ்லெஸ் எக்கானமி இல்லை லெஸ் கேஷ் எக்கானமியை பத்தி சொல்ல, சப்சிக்வெண்ட் டேஸ்ல தான் இதை சொல்றாங்க. இது ஒரு ஆஃப்டர் தாட்டா இதுக்கு வேற ஒரு கோணம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது இது சேர்க்கப்படக்கூடிய விஷயமே தவிர இது ஒன் ஆஃப் த கீ நோஷனா இல்லாட்டி அதோட நோக்கமா பார்க்க முடியல அப்படின்னு அவர் சந்தேகத்தை வைக்கிறார். அப்படி நீங்க கருதுறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 8ஆம் தேதி அவர் அட்ரஸ் பண்ணும்போது இது நேஷனல் செக்யூரிட்டிக்காகவும் ஃபேக் நோட்டை எராடிகேட் பண்ணுறதுக்கும் இது கொண்டு வந்தார். நிறைய பேர் ஆர்கியூ பண்ணலாம், ஃபேக் நோட்டே 400 கோடி தான் இருந்தது NIA ரிப்போர்ட் படின்னு சொல்லலாம். ஆனால் 400 கோடிங்கிறது பெரிய பணம் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. அப்படின்னும் போது இந்த ஃபாலோ அப் ஆக்ஷன் ஆகப்பட்டது. இப்போ 86% 500 நோட்டையும் 1000 நோட்டையும் டிமானிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு கேஷ்லெஸ் எக்கானமியை போகிறதுக்கான மோட்டிவேஷன் தான் வரும். அது ஆஃப்டர் தாட்டா அதோட விளைவா இல்லை நோக்கமா? அது விளைவான்னு கிடையாது. அவருடைய டெலிபரேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவர் பிளாக் மணி ஆக்ட் கொண்டு வந்தார், சிட் கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் VDSA ஸ்கீம் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அர்க்கு கிராந்தி அப்படிங்கிற ஒரு NGO ஆல்ரெடி இந்த தாட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தாட்ஸ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண அர்க் கிராந்தி NGO இந்த ப்ரொபோசல் கொடுத்தாங்க, டிமானிட்டைசேஷன் ஆஃப் 500,000 அண்ட் பிரிங்கிங் தி டிஜிட்டைஸ்ட் எக்கானமி
ஆனால் அவங்க ஒரு சேலஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட கண்ட்ரி வந்து 40% to 50% தான் வந்து பேங்கிங் சேனலில் இருக்காங்க, மிச்சவங்களாம் கொண்டு வரது கஷ்டம்னும் போது அதுக்கு இந்த டிமானிட்டைஸ் பண்ணி ஃபாலோ அப் ஸ்டெப்ஸ்னால பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பிரதம மந்திரி அன்னைக்கு சொல்லும் போதே மக்கள் வந்து கொஞ்சம் கடினங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க, எனக்கு இந்த தியாகத்தை செய்யுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிமானிட்டைசேஷனால உங்கள் பேமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் ஆக போகிறது, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மட்டும் ஃபெசிலிட்டேட் ஆக போகிறது இல்லை, உங்களுடைய லோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சீப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுடைய 90% எம்ப்ளாய்மெண்ட் வந்து எம்எஸ்எம்யும் எஸ்எம்இ செக்டர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அவங்களுடைய ஆக்சஸ் டு த கிரெடிட் பார்த்தீங்கன்னா 4% மட்டும் தான் பேங்கிங் சேனல் வழியாக லோன் வாங்குறாங்க. இந்த டிமானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கோடி டெபாசிட் வந்ததுக்கப்புறம் பேங்க் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பேங்கிங் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஃபேக்டர் ரிசர்வ் பேசிஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது கிரெடிட் மல்டிப்ளையர்னு சொல்லலாம். நீங்கள் அது வழியாக பார்த்தீங்கன்னா 3 டைம்லேருந்து 4 டைம் வரைக்கும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஜென்ரேஷன் ஆகும் உங்களுக்கு. ஸோ 4.5% CRR கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% எடுத்துருங்க, ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ எடுத்துருங்க. டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாதா? டெபாசிட் அதான் நான் உங்களுக்கு வரேன். உங்களுக்கு எம்எஸ்எம்இ செக்டர் இருக்கும், எஸ்எம்இ செக்டர் இருக்கும். இன்னைக்கு எப்படி 96% ஆஃப் கிரெடிட் வாங்கிட்டு இருக்காங்கன்னா பிரைவேட் பீப்புள் கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். அதனால என்ன ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு நேஷன் வந்து வளர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டியை வந்து முத்ரா பேங்க் ஒன்று ஆல்ரெடி கொண்டு வந்துட்டார் பிரதம மந்திரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பட்ஜெட்ல வந்து முத்ரா பேங்க் ஒன்று கொண்டு வந்தாரு. அதுல சிசு, தருண், கிஷோர்னு கொண்டு வந்திருக்காரு. 50,000 வரைக்கும் வித்தவுட் கொலேட்டரலே தராரு. ஸோ ஒரு வியாபாரம் பண்றவங்க, பால் வியாபாரம் பண்றவங்க, பூ வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஈஸியாக கிடைக்கும் கொலேட்டர் இல்லாமையே. ஸோ அதை வந்து இது வழியாக ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து பிரதம மந்திரி கொண்டு வருவார். ஸோ ஃபேக்டர் ரிசர்வ் பேசிஸில் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கோடி வந்ததுன்னா அதில் வந்து 7,50,000 கோடி 75% பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வழி. ஓகே, நான் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம் என்னன்னா, நோக்கெல்லாம் நல்ல நோக்கம் தான், டிமானிட்டைசேஷன் கூட நல்லபடியாக செஞ்சிருக்க முடியும், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன்ல பெரிய அளவுக்கு சொதப்பிட்டாங்க. அதுக்கு வைக்கக்கூடிய காரணம் என்னன்னா, 2,000 ரூபாய் தாளை கேலிபிரேட் பண்ணல, அதுக்கான நடவடிக்கை எடுக்கல, 500 ரூபாய் நோட்டு வரல அப்படின்னு நிதியமைச்சர் அருண் ஜேட்லி சொல்லும் போது, இதெல்லாமும் கூட பார்ட் ஆஃப் த பிளான், இது வந்து அவங்க திட்டமிடல ஒரு பகுதியோ அப்படின்னு கூட நினைக்க தோணுது. என்ன சொல்றாரு, எல்லா பணத்தையும் நாங்க கொண்டு போறது இல்லை, இப்படி உந்தினாதான் மக்களை வந்து லெஸ் கேஷ் எக்கானமி நோக்கியோ கொண்டு செல்ல முடியும். அப்படிங்கும் போது இது இந்த ஒரு டிலே, இதுல இருக்கக்கூடிய நம்ம எதை சிக்கல்கள்னு கருதினோமோ அதுவும் கூட திட்டமிடல ஒரு பகுதியோ? இல்லை, அதாவது இதுக்கு முன்னாடி நண்பர் சொன்னதை ஒரே ஒரு பாயிண்ட், இந்த 10 லட்சம் கோடி பேங்க்குக்கு வந்த போகுதுங்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 10 லட்சம் கோடி எவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு வித்ட்ரா ஆகாமல் இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ அடிப்படையாக டிசம்பர் 31ஆம் தேதி வந்த டோட்டல் தான் நமக்கு எல்லாமே பேங்க்குக்கு வந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ மேபி ஒரு 3 லட்சம் கோடியோ 4 லட்சம் கோடியோ அதுக்கு பிறகு வித்ட்ரால் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஏற்றுக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு கிடைக்கிற ரேட்டும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு அபாயமும் இருக்குது. ஏன்னா மற்ற நாடுகள், இப்போ நம்ம அமெரிக்காவில் வந்து 1% இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஜப்பான்ல வந்து மைனஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம பேசிக்கிட்டு போகலாம். ஆனால் அந்த நாடுகள் அங்க வாழும் முதியவர்களுக்கும் அதுல ரொம்ப ஒரு டிபெண்டன்ட் பீப்புளுக்கு சோஷியல் செக்யூரிட்டி நல்லா வச்சிருக்காங்க. அரசே வந்து சூப்பர்பா வந்து அவங்களுக்கு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, மருத்துவ வசதி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து தேவையான அனைத்து வசதிகளும் அரசே நல்ல திறமையாக செய்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இந்தியாவில் இல்லை. இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் இந்த முதியோர்களுக்கு கிடைக்கிற, இந்த பென்ஷனர்ஸுக்கு கிடைக்கிற வட்டி விகிதம் வந்து 1% ஆயிடுச்சுனாக்கா இன்ஃப்ளேஷன் நீங்கள் எவ்வளோ குறைச்சாலும் உங்களுக்கு அவர்களுக்கு சமாளிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்ன ஒரு கவலை என்றால், இதில் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 86% வந்து டிமானிட்டைஸ் பண்ண கண்ட்ரியே கிடையாது. அப்படிங்கிறதுல ஒரு கிரைசிஸ்ல இல்லாத கண்ட்ரி இந்த அளவுக்கு டிமானிட்டைஸ் பண்ண சரித்திரமே கிடையாது. சோ என்ன நடக்கும்ங்கிறது இறுதியில 80% மேல பர்மா டிமானிட்டைஸ் செஞ்சது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது. அத பண்ணாங்க ஹரி, இல்ல ஆனா அத வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது. அப்ப ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனும் ஓரளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறது தான் உண்மை. ரெண்டாவது வந்து அதனால இந்த நடவடிக்கையினால் என்ன ஏற்படும் அப்படின்னு 100க்கு 100 சொல்லக்கூடிய எந்த வல்லுநருக்கும் தெரியாது. We are in uncharted territory.
இதெல்லாம் ஒவ்வொரு நிபுணரும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் நடக்கக்கூடும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி உள்ளே வராதுன்னாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 85% 90% உள்ள வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அந்த மாதிரி வந்தாக்க என்ன உடனே வந்து நம்ம அந்த பாலிசி நம்ம 20 நாள் முன்னாடி யோசித்ததை விட இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி போக போக என்ன மாற்றங்கள் வரும் என்று இதை துல்லியமாக கணிப்பதற்கு யாராலையும் முடியாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த அரசு கணித்து அதுக்கான இப்படித்தான் போகும், இப்படின்னா இப்படி பிளான் ஏ பிளான் பி பிளான் சி ஒரு அரசுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் இல்லாம இருக்கலாம். ஒரு அரசு ஒரு டீடைலான ஸ்டடி செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் இருக்க முடியாது? இல்ல அதாவது ஹரி, உங்களுக்கு இன்றைய இருக்கிற ஒரு பண சிக்கலை வந்து தீர்த்து வைப்பதற்கான சில விஷயங்கள் வந்து நிச்சயமா வந்து பெட்டர் பிளான்டா இருக்கலாங்கிறது மாற்று கருத்து பெரும்பாலான மக்களிடையே. இதை இந்த மூவை வந்து நீங்க வரவேற்கல அது வேற விஷயம். வரவேற்றாலும் மக்கள்ல வந்து பலர் வந்து இது இன்னும் திறமையா செஞ்சிருக்கலாம், அதிக அளவில் 500 ரூபாய் நோட்டு முன்னாடியே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கலாம், புது நோட்டுகளை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கலாம், ஏடிஎம் சைஸ்ல போகாத நோட்டை போடாம அதே சைஸ்ல கூட நிதியமைச்சர் ஜேட்லியோட கருத்து மூலமா நிறைய விஷயங்கள் இல்ல, நாங்க வந்து எல்லா பணத்தையும் நாங்க வந்து கேஷா திருப்பி பிரிண்ட் பண்ண போறது இல்லைன்னு அவர் சொல்றது மூலமாவோ இல்ல இது மூலமாவோ எனக்கு என்ன சமிஞ்சை கிடைக்குது அப்படின்னா, இதுவும் கூட திட்டமிட்டதா இப்படி பண்ணாதான் அவங்க உந்துவாங்க, இப்படி பண்ணாதான் டெபிட் கார்டு நோக்கி இல்ல மற்ற கார்டுகள் நோக்கி மற்ற இ வாலெட் நோக்கி போக கூடும் அப்படின்னு இதுமே கூட டெலிபரேட்டடா ஒரு பிளான் பண்ணி செஞ்சது இல்ல. ஹரி மிக முக்கியம், ஒரு அரசாங்கம் வந்து கம்பேஷனட்டா இருக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை. ஒரு நேச்சர் ஆஃப் அ கவர்மெண்ட் should be compassionate towards the weakest section of society. இந்த சிச்சுவேஷன்ல வந்து இந்த அளவிற்கு ஏற்கனவே பிரச்சனை சிக்கல் இருக்கிறது. மக்கள் வந்து கியூல மணிக்கணக்கா நிக்கிறாங்க. நிறைய பேர், சில பேர் கிட்டத்தட்ட 75 பேரை வந்து இறந்திருக்காங்கிற செய்தி எல்லாம் வந்த பிறகு நீங்க கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி நீங்கள் செல்வது வந்து யாரும் வந்து அதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு லெஸ் கேஷ் எக்கானமிக்கு நீங்க போகணும். அப்பதான் வந்து எல்லாமே ஏற்றுக்கிறோம். ஆனால் இல்ல ஆனால் அந்த கம்பேஷனட் இப்ப கூட வந்து அந்த அப்ரோச் ஆஃப் மூவிங் அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல நிச்சயமாக கம்பேஷன் இல்லை அப்படிங்கறது தான் ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. ஓகே, அது வந்து டெலிபரேட்டா இல்லாட்டி இது வந்து திட்டமிடல இருக்கக்கூடிய பிரச்சனைனால எழுந்ததா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான பதில் இப்ப நம்மால கொடுக்க முடியல. இருவேறு பார்வைகளும் இருக்கு. ஆச்சாரி, ரொக்கமற்ற பரிவர்த்தனை இல்ல ரொக்கம் குறைவான பரிவர்த்தனை நோக்கி நாடு அழைத்து செல்லப்படுது அப்படிங்கிறார் நிதியமைச்சர். இன்னைக்கு ரொக்கம் குறைவா இருக்கக்கூடிய பரிவர்த்தனை நடக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய அம்சங்கள்ல ஒரு சிறிய பகுதி கூட இந்த தேசத்துல இன்னைக்கு இல்லை அப்படிங்கும்போது இவ்வளவு வேகமா நெருக்கி சாதாரண சாமானியர்களை தள்ளுவது அப்படிங்கிறது ஆபத்தான பயணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? 32 கோடி மக்கள் தொகை கொண்ட அமெரிக்க தேசத்துல 500 கோடி காடுக்கு மேல இருக்கு. ஆனா இந்த தேசத்துல இட்ஸ் இன்கம்பேரபிள். 120 கோடி மக்கள் தொகை, ஆனா காடு எவ்வளவு? அதுல ஒருத்தர் 4-5 காடு வச்சிருப்பார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திருச்சிவேலுசாமி சொன்னது போல வடகிழக்குல வாழக்கூடிய மலைகளில் வாழக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் எப்போ இந்த காடு பழக்கத்துக்கெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி. இவ்வளவு வேகமா அதுவும் இந்த ஒரு கிரைசிஸ் ஒரு காரணமா காட்டி தள்ளுவது அப்படிங்கிறது இரக்கமற்ற செயலா கூட திரு சுமன் ஸ்ரீராமன் சொல்வது போல ஏன் பார்க்க கூடாது? அதாவது முதல்ல வந்து நீங்க மொத்த ஜனத்தொகையை தான் நீங்க எதுக்கெடுத்தாலும் கம்பேர் பண்ணும்போது 120 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு. அதாவது 120 கோடி மக்கள்ல 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வங்கி கணக்கு கிடையாது. அவங்களால வங்கி கணக்கு ஓபன் பண்ண முடியாது. நீங்க அதை முதல்ல வந்து அந்த ஃபிகரை வந்து எடுத்துருங்க. அதை மீதி பார்த்தீங்கன்னா 80 கோடி கார்டுகள், கிரெடிட் கார்டாக இருந்தாலும் டெபிட் கார்டாக இருந்தாலும் ரூபே கார்டாக இருந்தாலும் மக்களுடைய கைவசம் உள்ளது. ஆக ஒவ்வொரு கணக்கு 80 கோடி அவ்வளவு நல்ல தொகையா பார்க்க முடியுமா? நான் 3-4 கார்டு வச்சிருப்பேன், சத்யகுமார் 7 வச்சிருப்பாரு. நீங்க அதுல யாரும் தடை போடல. அதாவது 80 கோடி எப்படி நல்ல நம்பர்னு சொல்ல முடியும்? அப்படி இல்ல. ஏன் நல்ல நம்பர் கிடையாது? நீங்க வந்து 4-5 கார்டு வச்சிருப்பாரு. நீங்க வச்சிருக்கிற கார்டை நீங்க 4-5 கார்டை வச்சிருந்தீங்கன்னா 4-5 பேங்க்ல நீங்க பண பரிவர்த்தனை நான் வச்சிருப்பேங்க. இந்த 80 கோடி பேர் இருக்கறனால 80 கோடி குடும்பத்துக்கிட்டயோ 80 கோடி பேர்கிட்டயோ இருக்குன்னு அர்த்தம் இல்ல.
ஒருத்தர் 5 வச்சிருக்கலாம் 7 வச்சிருக்கலாம். அதுக்குதான் நான் வரேன். நீங்க எதுக்கு எடுத்தாலும் 120 கோடி மக்கள் 120 கோடி மக்கள்கிட்ட வந்து வங்கி கணக்கு இல்ல கார்டு இல்ல அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, முதல்ல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க மாத்துங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல போற, அடித்தளத்து மக்கள், அதாவது நம்ம வீடுகள்ல பாத்திரம் தேய்க்கிற மக்கள், நம்ம வீடுகள்ல வந்து வீட்டு வேலைகள் செய்யற மக்கள், அவங்களுக்கு நீங்க கேஷ் வந்து கொடுக்குறீங்க. இன்னைக்கு யாராவது மினிமம் வேஜஸ் ஆக்டுக்கு கீழே என்ன பிரெஸ்கிரைப் பண்ணிருக்குதோ அதப்படி நான் யாராவது பணம் கொடுக்குறோமா? நம்மள்ட்ட வேலை செய்யற டிரைவருக்கு நம்ம கரெக்டா பணம் கொடுக்குறோமா? ஏன் நம்ம கேஷ் கொடுக்குறோம்? ஏன் நம்ம வந்து அவனுக்கு வந்து பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது? காரணம் அக்கவுண்ட் இருந்தா பண்ண போறோம். டீச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர்ட்ட கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கறாரு. அக்கவுண்ட் உருவாக்குவோம், அந்த கல்ச்சர் உருவாக்குவோம். ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். அதாவது நோ ஒரு நிமிஷம். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள தொடக்க பள்ளி கல்லூரியிலயோ இல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ வேலை செய்யற டீச்சர்ட்ட போய் கேளுங்க. மாசம் மாசம் அவங்க சம்பளத்துல அவங்கள்ட்ட அவங்க மேனேஜ்மெண்ட் வாங்குற சைனுக்கு கீழே எதிரா எவ்வளவு பணம் இருக்குது. ஆனா அவங்க கையில கொடுக்கற பணம் 5000 ரூபாய் 6000 ரூபாய். ஆனா அவங்க சைன் பண்றது 15000 ரூபாய் 20 ரூபாய்க்கு. என்னைக்கு வந்து இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் வருதோ அன்னைக்கு வந்து ஒவ்வொரு முதலாளியும் நல்ல நோக்கமா இருக்கலாம் திராச்சாரி. லெஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் கேஷ்லெஸ் சொசைட்டி நல்ல நோக்கமா இருக்கலாம். பட் ஆர் வி ரெடி? நமக்கு அதுக்கு நீங்க வந்து அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்ல, அதுக்கு சேஃப்டி இருக்கணும்ல. அத நீங்க உறுதி செஞ்சிருக்கீங்களா? அரசு உறுதி செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கா? எஸ் அரசாங்கம் உறுதி செய்யறதுக்கு தான் சார் 50 நாள் விண்டோ பீரியட் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அர்த்த கிராந்தி ப்ரப்போசல் 2014 பிப்ரவரி மாதம் எங்களுடைய கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் அர்த்த கிராந்தி ப்ரப்போசல் முதலில் எங்களோட பேசினார்கள். அடுத்தது காங்கிரசிடம் போய் பேசினார்கள். காங்கிரஸ்காரங்களுக்கு புரியவே இல்லை, அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த 2 பேர் வந்து எங்களை வந்து சந்தித்தார்கள். சுப்பிரமணியன் சுவாமியோட வீட்டில் எனக்கு முன்னால் நடந்த மீட்டிங்கில் அதை பத்தி பேசினார்கள். அர்த்த கிராந்தி ப்ரப்போசலை எனக்கு தலைகளாக பாடம் தெரியும். ஏனென்றால் அந்த ப்ரப்போசலுடைய பிரசன்டேஷனில் நான் ஒருவனாக இருந்தேன். ஆக அர்த்த கிராந்தி ப்ரப்போசலில் வருவதை பத்தி சொல்லும் பொழுது உங்களுடைய செக்யூரிட்டி, இன்டர்நெட் செக்யூரிட்டி, இந்த பேங்கிங் செக்யூரிட்டி அதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோமாங்கிறது கேள்வி. இன்னைக்கு கொண்டு வரப்படும். ராகுல் காந்தியோட ட்விட்டர் ஹேண்டில் ஹேக் ஆகுது சார். இன்னைக்கு பெரிய அளவுக்கு பணம் கொண்டு வரப்படும்ங்கிறது சார் கொண்டு வந்துட்டு தானே நீங்க அடுத்து செய்யணும். ராகுல் காந்தியோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து இல்ல, I'm not getting into the politics of it. I'm getting into the security of it. No. You have raised it. You should listen to me also. அதாவது ராகுல் காந்தியோட ட்விட்டர் அக்கவுண்ட் பத்தி இல்ல, ராகுல் காந்தியோட ட்விட்டர் அக்கவுண்ட் பத்தி நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க. சொல்ற காரணம் ராகுல் காந்தியோட வீட்டுக்குள்ளார அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் பண்ற பலவேறு மக்களுக்கு இடையில உள்ள ப்ராப்ளத்தால ஆட்கள் பண்ண வேலை அது. அரசுடைய வெப்சைட் ஹேக் ஆகுது சார், ஏஜென்சிஸ்டைய வெப்சைட் ஹேக் ஆகுது சார். அப்படி இருக்கும்போது எஸ் டாக்டர் சுமந்த் ஒரு சிறிய குறுக்கீடு, வெரி ஷார்ட். ராகுல் காந்தியோட ட்விட்டர் அக்கவுண்ட் விஷயம் அது வந்து நான் போவே, அது வந்து அவங்க வந்து பொலிட்டிசைஸ் பண்றது அது முழுமையா தவறு. காங்கிரஸ் செய்யறது அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க, 42 லட்சம் இல்ல காங்கிரஸ் ஆச்சாரி சார், I am agreeing with you. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி, அந்த 42 லட்சம் டெபிட் கார்டுல வந்து இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் about owners of 40 to 4.2 million debit cards have fallen into the wrong hands. அந்த செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அடிப்படையாக இன்றைய காலகட்டத்தில் are we prepared to do it in 50 days? Okay, last point Hari. இல்ல நேரம் இல்ல டாக்டர், டிமானிடைசேஷன் எக்ஸர்சைஸ்ல நம்ம அரசு தரப்பு இல்ல ஒரே நிமிஷம் நாம் வந்து காணாதவர்கள் யாருன்னா அரசு தரப்புல எக்கானமிஸ்ட் வந்து பொருளாதார வல்லுநர்கள்
எதிர் சைடுல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. அமர்த்தியா சென் பேசுறாரு, கௌஷிக் பாசு பேசுறாரு, பால் க்ரூக்மன் பேசுறாரு, எல்லாமே வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. ஆனால் அரசு தரப்புல இவர்கள் பிரதமர் பேசுறாரு, நிதியமைச்சர் பேசுறாரு, ரெவென்யூ செக்ரட்டரி பேசுறாரு தவிர பொருளாதார வல்லுநர்களை அவங்க முன்னே நிறுத்தல. முன்னிறுத்தி மக்களிடையே விளக்கி இருந்தால் நிச்சயமாக இதனுடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதிகமாக இருந்தது. திரு ஆச்சாரி, I'll give you a last word. திருச்சிவேல் சார். I'll give you the last word. I'll give you the last word. நண்பர் ஆச்சாரியா சொல்வதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். காங்கிரஸ்காரனுக்கு எதுவுமே புரியாது, எங்களுக்கு புரியல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவருடைய நண்பர் சுப்பிரமணிய சாமி, அவருடைய ஆட்சியில முன்னால் இருந்த யஷ்வந்த் சின்ஹா நிதியமைச்சரா இருந்தவர், அவங்க கட்சியை தீவிரமா ஆதரிக்கிற குருமூர்த்தி, அவர்களே இந்த சிஸ்டம் தப்புன்னு சொல்றாங்களே, அவங்களும் புரியாம சொல்றாங்களா? எனக்கு புரியல. அதாவது அந்த நாட்டை பாருங்கள், இந்த நாட்டை பாருங்க. ஒரு சுவிட்சர்லாந்துல அங்க இருக்கக்கூடிய கல்வியும் சுகாதாரமும் அரசாங்கம் தான் நடத்துது, தனியார் கிடையாது. அங்க இருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வர்ற போது கூட அங்க இருக்கிற அரசாங்க டாக்டர் கூப்பிட்டு கேக்குற உடம்புக்கு என்ன. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பத்தி குருமூர்த்தி சொன்னதா நினைவில்லை. டாக்டர் சுவாமியும் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் பத்தி விமர்சனம் செஞ்சாங்க. எடுத்த உடனே இந்த 500,000 சொல்லிட்டாங்க. இம்ப்ளிமெண்டேஷனை கேள்வி கேட்டாங்க. டாக்டர் சொல்றேன், நீங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். யஷ்வந்த் சின்ஹா சொல்லிருக்காரு, இவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. நான் இவருடைய கேட்பது, அவரே சொல்றார், முராதாபாத்ல பேசினாரு, கோவாவில பேசினாரு, பாட்னாவில பேசினாரு. பேச வேண்டிய இடம் பாராளுமன்றம். அதுல மன்மோகன் சிங் நேருக்கு நேரா கேட்டார், இது அதிகார சூறையாடல், திட்டமிட்ட கொள்ளைனாரு. அங்க எங்க பேசினாரு இவரு? பேசவே இல்லையே, பேச விடலையே. யாரு பிரதமரே பேச விடலையா? இல்ல கூச்சரா இருந்தது. இல்லையே, இவர் பதிலே சொல்லலையே, வாய் மூடி மௌனியாக இருந்தார். பேச வேண்டிய பாராளுமன்றத்தில் பேசவில்லை, சந்துமுனைகளில் தெருமுனைகளில் பேசுவதில் பயனில்லை. வெளியில வந்து வீரம் பேசுறது, உள்ள வந்து பேச வேண்டிய இடத்துல பேசாம இருப்பது என்பது என்ன நியாயம் தெரியல. வெளியில பேசுறது மட்டும்தான் பிரதமருக்கு தகுதின்னா, வெளியில பேசுவதை விட பாடவும் தெரிந்த திண்டுக்கல் லியோனி இதை விட பெரிய ஆள், அவரால் பிரைம் மினிஸ்டர் உட்கார சொல்லலாமா? அப்படி அல்ல. இது வந்து இந்த பிரச்சனையை பிரதமர் அவர் நேரடியா ஃபேஸ் பண்ணுமா இல்லையா? பாராளுமன்றத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மட்டுமல்ல, உலகமே பாராட்டுகின்ற ஒரு பெரிய பொருளாதார மேதை, உலக வங்கிக்கு ஆலோசகராக இருந்தவர், அப்படிப்பட்டவர். பொருளாதார மேதையா பேசினாரா, அரசியல் பிரமுகரா பேசினாரா? இது கொள்ளை அப்படிங்கிறாரு. விளக்கலையே. எங்க அவர் சொன்னார், நீங்க பதில் ஏன் சொல்லல? விளக்கல. எங்க யாருக்கு சொல்லுகிற துணிவு ஏன் பிரதமருக்கு இல்லன்னு கேக்குறேன். நேருக்கு நேரா பேசுறாரு. இல்ல, திருச்சி வேலுசாமி மேல ஒரு குற்றச்சாட்டு வைத்தா அது நிரூபிக்க வேண்டியது உங்க பொறுப்பா, என் பொறுப்பா? எங்க அவர்தான் சொல்லிட்டாங்க இதெல்லாம் தப்புன்னு சொல்லி. எதனால் இது தப்பு, இது ஒரு கொள்ளை அப்படிங்கிறாரு. எதனால் கொள்ளை சொல்லலாம்? ஏங்க அவர் பதில் சொல்ல வேண்டிய இடம் பாராளுமன்றத்தில் சொல்லவே இல்லை, பல நாள் வரவே இல்லை. போன நாள் மன்மோகன் சிங் பேசுறாரு, அவருக்கு பதிலும் சொல்லல. பேச வேண்டிய இடத்துல பேசாம வெளியே வந்துதானே பேசிட்டு இருக்கிறாரு. அதல்ல, இந்தியா என்பது சாதாரண ஒரு நாடு அல்ல, 130 கோடி மக்கள் வாழ்கிற நாடு. இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா சீதோஷங்களையும் இருக்கிறது, எல்லா விதமான பூகோள அமைப்புகளும் இருக்கிறது. பல்வேறு ஜாதி, பல்வேறு மொழி, பல்வேறு மதம், பல்வேறு நாகரிகம். வெளிநாடுன்னு சொல்றீங்களே, வெளிநாட்டுல இவர் சில்ட்ரன், மை சில்ட்ரன், பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் கலாச்சாரம் இருக்கு. அது இந்தியா ஏத்துக்குமா? இந்தியாவுக்கு என்று பரம்பரை ஒரு நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கு. அதை மீறி புதிதாக ஏதோ ஃபாரின் போக வந்திருக்கு இந்தியாவுக்கு, அது நல்லதில்லை. பாரிஸ்டர் பட்டம் பெற்ற குஜராத்தை சேர்ந்த காந்தி இந்தியாவுக்கு வந்தோடனே கிராமராஜ்யம் வேண்டுனாரு, கிராம மக்களை போல வாழ்ந்தாரு. ஆனால் கிராமத்திலே வாழ்ந்த டீ கடை நடத்தின சொன்னவர் வெளிநாட்டுக்கு போன உடனே இப்ப ஃபாரினை பத்தியா பேசுறாரு. இது இந்தியாவை எங்கோ புதைகுழியில் போய் சேர்த்து விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கு. திரு ஆச்சாரி அவர்கள்ட்ட நான் கேட்க வரும்போது, இன்னைக்கு ஒரு பானிபூரி விற்கிறவரோ இல்லாட்டி இளநீர் விற்கிறவரோ அவரெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த ஒரு பரிவர்த்தனைக்கு ரொக்கம் இல்லாத இந்த ஒரு ஆன்லைன் பரிவர்த்தனைக்கோ இல்லாட்டி இந்த பிஎஸ்க்கோ பழகணும் அப்படின்னாலே இதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? இந்த ஒரு நெருக்கடியான சூழல்ல அதை கத்துக்கணும் அப்படிங்கிறது, இதை வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு சரியானது, எவ்வளவு கருணை கொண்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா எழுது இல்லையா? இன்னைக்கு are we ready for it? Sir, we are ready, they are ready. நீங்க சொன்ன மாதிரி பானிபூரி விற்கிறவங்களும் இளநீர் விற்கிறவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. எங்களுடைய கட்சிக்காரவங்க நாங்க தெருவா போய் வீதி வீதியா போய் கடைகளுக்கு போய் நாங்க சொல்லி கொடுக்கிறோம் எப்படி வந்து இதை நீங்க யூஸ் பண்றதுன்னு. ஆல்ரெடி மக்கள் மைக்ரேட் ஆயிட்டாங்க. சொல்லி கொடுங்க, நெருக்கடி கொடுக்காதீங்க. நீங்க தாராளமா சொல்லி கொடுக்கலாம், ஆனா அது நெருக்கடியில கத்துக்கொள்ளக்கூடியதா, நெருக்கடியில தள்ளக்கூடியதா? நெருக்கடி கொடுக்கல. உங்களை
உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் இதை நெருக்கடி கொடுப்பது போல ஒரு பெரிய பிரம்மாண்டமாக எங்கள் மேல் குற்றம் சாட்டு வைக்கிறீர்கள். மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார், 92% மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க வேணா உங்களோட பெரிய அளவுக்கு சேஞ்ச் புழக்கத்துல இல்ல, இன்னைக்கு சேஞ்ச் ஒரு புழக்கத்துல இல்ல, இன்னைக்கு ஒரு பெரிய இழப்பை சந்திச்சு தானே அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அந்த இழப்புக்கு யார் பொறுப்பு? அதுக்கு என்ன பதில்? எப்படி அதை கடக்க போறார்? எந்த ஒரு இழப்பையும் அவர் அடையவில்லை. அவருடைய பணம், அவருடைய வருமானம் அவரிடம் தான் இருக்கிறது. ஆக நீங்கள் எப்படி இதை பூதாகரம் ஆக்கிறீர்கள் என்றால் அந்த பணத்தை எல்லாம் அவர்கள் ஏதோ இழந்து விட்டது போல. அவர்களுடைய பணம் வங்கியில் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுது வேணாலும் போய் 24,000 இல்லையே. நோ, அது தவறான தகவல். அதாவது வியாபாரம் கம்மியாகி விட்டது அப்படின்றது நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல சார், நீங்க சொல்லுங்க, டேட்டா வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச டேட்டா சொல்றேன். அதாவது நான் தினமும் ஒரு இளநீர் குடிப்பேன் ஒரு இளநீர்காரர் கிட்ட. இப்ப எனக்கு இன்னைக்கு ரொக்கமா அதிகமா இல்லங்கிறதுனால நான் குடிக்கிறது நிறுத்திக்கிட்டேன். எதை கார்டுல வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்கிட்டு இருக்கேன். என்னுடைய இழப்பு அவருக்கு இழப்பு தானே. இது மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில்? எப்படி சமாளிப்பாரு? அதே சமயம் இன்று ஒவ்வொரு ரீட்டைல் ஷாப்பிலும் பேடிஎம் வந்து விட்டது சார். பேடிஎம் ஒவ்வொரு சார் ஒரு நிமிஷம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பாருங்க சார், இங்க நம்ம பேடிஎம்ல தான் வாங்கிய கடை இது என்ன வேறு கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கோம். சென்னையும் டெல்லியும் மட்டுமே இந்தியா இல்ல சார். சென்னையும் டெல்லியும் மட்டுமே இந்தியா இல்ல சார். அதாவது பேடிஎம் மட்டும் இல்ல, அதாவது நான் அனைத்து விதமான இருக்குது சார், மற்ற ஊர்களும் இருக்கிறது. நான் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பயணத்தின் போது நான் மக்களாக சென்று நான் சந்திக்கிறேன். இதை நீங்கள் பூதாகரமாக ஒரு சித்தரித்து ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு நடவடிக்கை சென்னை போன்ற ஒரு நகரத்துல எவ்வளவு கடைகள்ல பேடிஎம் வாங்குவாங்க. யதார்த்தம் எதுன்னு அதை நோக்கி எங்களோட நோக்கம் உன்னதமானதுன்னு திரு ஆச்சாரி கருதுறார். ஓகே ஓகே, அதை நோக்கி மக்கள் போயிட்டு இருக்காங்க அவர் கருதுறார். யதார்த்தம் அதுவல்ல, யதார்த்தத்துக்கு மீறின செயல்கள் செய்யறங்கிற விமர்சனங்கள் இருக்கிறது. எது எப்படியோ இதனது நோக்கம் கருப்பு பணம் ஒழிந்து எல்லாமே ஒரு கணக்குக்குள்ள பொருளாதாரம் சுபிட்சமாகுமானால் சரி, இல்லாவிடில் அது எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரோட் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுத நீட்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருக்கிறோம்.